ஓகே சார். இந்தாங்க. தேங்க்யூ சார். ஏதாவது வேணா கால் பண்ணுங்க. ஓகே ஓகே. சஞ்சீவ், ரூம் நல்லா இருக்குல்ல? நீ குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகு. நான் பக்கத்துல ஏதாவது சவுத் இந்தியன் ஹோட்டல் இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். எதுக்கு ஹோட்டல்? சாப்பிடுதான். சாப்பிடணும் தான். அதுக்காக ஹோட்டலுக்கு போயெல்லாம் சாப்பிட வேண்டாம். நான் வீட்ல இருந்து வரும்போது அரிசி பருப்பு மசாலா ஐட்டம்ஸ்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். நீ போய் ஒரு ஸ்டவ் மட்டும் வாங்கிட்டு வா, நான் ரூம்லயே சமைச்சிடுறேன். என்ன சஞ்சீவ் ஒரு மாதிரி பாக்குற? பயப்படாத, நீ என்ன கேட்டாலும் என்னால சமைச்சு தர முடியும். ஏய், காம்படிஷனுக்கு வந்திருக்கோமா இல்ல தனி கொடுத்துனதுக்கு வந்திருக்கோமா? ஏன் சஞ்சீவ் இப்படி எல்லாம் கேக்குற? பின்ன காம்படிஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ற வேலையை விட்டுட்டு எனக்கு சமைச்சு போடுறேன்னு சொல்லிட்டு இருக்க? இல்ல, நம்ம வெளியூருக்கு வந்திருக்கோம், வாய்க்கு ருசியா சாப்பாடு கிடைக்காதே, அதான் சமைச்சு தரேன்னு சொன்னேன். எதுக்கு இப்படி கோவப்படுற? நீ ஒன்னும் சமைக்க வேண்டாம். நம்ம ஊர் சாப்பாடு கிடைக்கிற நல்ல இடமா பார்த்து நான் உனக்கு வாங்கிட்டு வரேன். ஓகேவா? நீ தயவு செஞ்சு ரெஃப்ரெஷ் ஆகி ரூம்ல பத்திரமா இரு. சரி. இங்கி வந்து சமைக்கிறாளா லூஸ். என்ன சஞ்சீவ் டோரை லாக் பண்ணாமலே போயிருக்கான்? பாப்பா, அம்மா எங்கடா? மம்மா. உங்க ரூம் இங்கதான் இருக்கா? இல்ல, हमारा रूम 5th फ्लोर में இருக்கு. நம்ரிதா விளையாடிக்கிட்டே கீழே வந்துச்சு, கூட்டி போலாம்னு வந்தேன். பாப்பா பேரு நமிர்தாவா? ஜியா. ரொம்ப நல்ல பேரு. தேங்க்ஸ். இங்கதான் என்னோட ரூம், உள்ள வாங்க. இல்ல பரவாயில்ல. அட சும்மா வாங்க வாங்க. வாடா பாப்பா, வா. வாடா செல்லம். ஏய் பாத்து. நமிர்தா, ஆண்டி உனக்காக ஒன்னு வச்சிருக்கேன், என்னன்னு சொல்லு பாப்போம். बोलो बेटा. தெரியலையா? सीधे खड़े रहना. क्या कर रहे हो तू? சாக்லேட். இந்தா எடுத்துக்கோ. Thank you aunty. ஓகே. பாப்பா நான் பேசுற தமிழை நல்லா புரிஞ்சுக்கறாளே. ஸ்கூல்ல அவளுக்கு செகண்ட் லாங்குவேஜ் தமிழ், அதனால அவளுக்கு நல்லாவே புரியும். பேச வராது. அவளுக்கு சொல்லி கொடுத்து எனக்கும் கொஞ்சம் பேச வரும். கொஞ்சமா? நல்லாவே தமிழ் பேசுறீங்க. நம்ம இவ்ளோ பழகிட்டோம், ஆனா ஒருத்தர் சரியா தெரிஞ்சுக்கவே இல்லையே. मेरा नाम मेहर है. என் பேரு ஹபி. நமிர்தா, தாத்தா பாட்டி எல்லாம் எங்க இருக்காங்க? मैंने कभी अपने ताता दादी को नहीं देखा. இவ தாத்தா பாட்டிய பார்த்ததே இல்ல. ஏன் குழந்தை தாத்தா பாட்டிய பார்த்தது இல்லன்னு சொல்றா? எங்க ஹஸ்பண்ட் ஒரு போலீஸ் ஆபீசர். எங்களது லவ் மேரேஜ். வழக்கம் போல எங்க பேரண்ட்ஸ்க்கு பிடிக்கல, அதனால நாங்க வீட்டை விட்டு ஓடி வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். நாங்க வீட்டை விட்டு ஓடி வந்து 10 இயர்ஸ் ஆகுது. இப்ப வரைக்கும் எங்க 2 பேரையும் அவங்க ஏத்துக்கல. கவலைப்படாதீங்கம்மா, நமிர்தா சீக்கிரமே அவ தாத்தா பாட்டிய பாத்துருவா. நீங்க மறுபடியும் உங்க குடும்பத்தோட ஒண்ணு சேர்ந்துருவீங்க. உங்க குடும்பத்தை பிரிஞ்சிருக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? இருக்கும். எனக்கும் எங்க வீட்டுக்காருக்கும் வீட்டு நினைப்பு அப்பப்பா வரும். தனியா உட்காந்து என் ஃபேமிலிய நினைச்சு அழுதுருக்கேன். என் ஹஸ்பண்டுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், என்ன ரொம்ப லவ் பண்றாரு. எனக்கு என் வீட்டு நினைப்பு வரக்கூடாது, நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு என் கூடவே இருந்து என்ன ரொம்ப நல்லா பாத்துக்குது. என்னை விட்டு அவரு பிரிஞ்சதே இல்லை.
நான் பிரெக்னெண்டா இருந்தப்ப கூட அவர் என் கூடவே இருந்து என்ன பாத்துக்கிச்சு. எனக்கு அவருன்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு எல்லாமே என் ஹஸ்பண்டு தான். இந்த உலகத்துல எது இல்லைனாலும் என்னால வாழ முடியும். ஆனா என் ஹஸ்பண்ட் இல்லாம ஒரு நாள் கூட வாழ முடியாது. உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கும் இடையில இருக்கிற லவ் ரொம்ப அழகா இருக்கு. உங்க ஹஸ்பண்ட், குழந்தை, நீங்க எல்லாரும் சந்தோஷமா ரொம்ப வருஷம் இருக்கணும். எங்களுக்கு டைம் ஆச்சு, நாங்க கிளம்புறோம். हाँ सही समृता बाय बोलो बेटा. बाय बाय. आंटी को बोलो कि अगले बार आपको गिफ्ट लेके आऊंगी. एक ऊपर दूंगा. ஓகே. பாப்பா என்ன சொல்றா? அடுத்த வாட்டி வரும்போது gift தரேன்னு சொல்லுது. தேங்க் யூ டா ஸ்வீட்டி. நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. சவுத் இந்தியன் ஹோட்டலை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? யார்கிட்ட விசாரிக்கிறதுனே புரியலையே. Sir, excuse me sir. Yes. Is there any South Indian hotels nearby? You Tamil Nadu? ஆமா. உங்களுக்கு தமிழ் தெரியுமா? I know தொடத்தடா கொஞ்சம் அப்படியா? ரொம்ப தெரியாது சார். இங்க பக்கத்துல ஏதாவது தமிழ்நாடு ஃபுட் கிடைக்கிற மாதிரி ஹோட்டல் இருக்கா சார்? இங்க இருந்து நேரா நீங்க அப்படி போனீங்கன்னா ஒரு பெண்டு வரும். அந்த பெண்டு அப்புறம் சார் யா go straight and you turn left. Yes sir. Oh sir. சார் கையில அடிபட்டிருக்கும். ஹாஸ்பிட்டல் போலாம். இல்ல சின்ன கீரல் தான். இதுக்கெல்லாம் எதுக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு? சரியாயிடும் சார். ஆமா, உங்களை கத்தியால குத்த வந்தானே அவன் யார் சார்? मैं एक आईपीएस ऑफिसर हूँ, पंजाब में काम करता हूँ. எனக்கு இங்க நிறைய எதிரிங்க. நீங்க அவனை பிடிக்கல என்ன அவன் குத்தி இருப்பான். எப்பவும் யார் வேணாலும் கொல்லாங்கிற நிலைமை இருக்கும்போது எப்படி சார் ஹாப்பியா இருக்கீங்க? எல்லாமே பழகி போச்சு. சார் இது உங்க பர்ஸா? ஆமா சார், என் பர்ஸ். சார் யார் சார் அவங்க? உங்க ஒய்ஃபா? இவங்க தான் என் உலகமே. இவங்க தான் எனக்கு உயிர். என் ஒய்ஃப் மேரி பேட்டி. நீங்க இன்னைக்கு என்ன பகவான் ரூப்ல வந்து காப்பாத்தி இருக்கீங்க. சார் இவ்ளோ ப்ராப்ளத்தோட இந்த போலீஸ் வேலையை நீங்க பண்ணி ஆகணுமா சார்? என் ஃபேமிலி எந்த அளவுக்கு எனக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு எனக்கு போலீஸ் வேலையும் பிடிக்கும். ஐ லவ் மை ஜாப். இப்ப நான் உயிரோட இருக்கேன்னா அதுக்கு நீங்க தான் காரணம் சார். தேங்க்யூ. தேங்க்ஸ்லாம் வேணாம் சார். அது கடமை தவறாத ஒரு போலீஸ் ஆபீசருக்கு நான் உதவி பண்ணதே ஒரு பெரிய கடமை தான் சார். டீகே சார், நானும் என் ஒய்ஃபும் வெக்கேஷனுக்காக டெல்லி வந்திருக்கோம். நீங்க என்ன பண்றீங்க? அது என் ஒய்ஃப் பெஸ்ட் ஸ்கில் லேடின்னு ஆல் இண்டியா லெவல்ல நடக்கிற ஒரு டிசைனர் காம்படிஷன்ல தமிழ்நாடு சார்பா கலந்துக்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டா நான் வெரி குட் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். நல்லா பண்ணுங்க. ப்ளீஸ் சப்போர்ட் யுவர் வைஃப். ஆல் தி பெஸ்ட். நான் உங்களுக்கு என் ஃபேமிலியை இன்ட்ரோ듀ஸ் பண்ணி விட்டுறேன் சார். வாங்க சார். ப்ளீஸ் சார். கம் சார். வெல்கம். நோ இல்ல சார், நோ சார். என் ஒய்ஃப் சாப்பிடுறதுக்காக பிரேக்ஃபாஸ்ட் நான் இப்ப வாங்கணும். நம்ம வேணா இன்னொரு நாள் மீட் பண்ணலாம் சார். ஓகே சார். உங்களுடைய ஒய்ஃபை எனக்கு கண்டிப்பா இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைக்கிறீங்க. ஷியோர் சார். சார் நீங்களும் உங்க ஒய்ஃப் எனக்கு ஃபேமிலி மாதிரி. எனி ஹெல்ப் யூ கேன் கான்டாக்ட் மீ. ஷியோர். தேங்க்யூ சார். ஷியோர் ஷியோர். தேங்க்யூ.
ஸ்ரீஜா, இந்த ஹோட்டல்ல தான் அபியும் சஞ்சீவும் இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? பெஸ்ட் ஸ்கில் லேடி காம்படிஷன் நடத்துற டீம் கிட்ட நான் போன்ல அபியோட ரிலேஷன் அபி டெல்லியில எந்த ஹோட்டல்ல தங்கியிருக்கான்னு கேட்டப்போ அவங்க இந்த ஹோட்டல் பேர் தான் சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு அபியும் சஞ்சீவும் இந்த ஹோட்டல்ல தான் தங்கி இருக்கணும்னு நினைக்கிறேன். நாம உள்ள போய் விசாரிச்சு பார்த்தா தெரிஞ்சிரும். சரி வா. அம்மா பேக் எடுமா. என்னாச்சுமா உனக்கு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஃப்ளைட்ல நம்ம டிராவல் பண்ணி வந்தோம்ல, அதான் உடம்புக்குள்ள என்னவோ பண்ணுது, வாந்தி வர மாதிரி. ஐயோ அம்மா அம்மா அம்மா, என்னம்மா பண்ற நீ? இங்கெல்லாம் வாந்தி எடுத்துறாத. இது 5 ஸ்டார் ஹோட்டல்மா, பெரிய விஐபி எல்லாம் வந்துட்டு போற இடம். ஐயோமா, இங்க வாந்தி எடுத்தனா நமக்கு தான் அசிங்கம். ரிசப்ஷன்ல நாம கீ வாங்கிட்டு ரூமுக்கு போற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இரு, புரியுதா? கெடு பேக. ஐயோமா கெடுமா. Excuse me. Yes, ma'am. I have booked a room in this hotel. Your name, ma'am? Shrija. 1 minute, ma'am. Your key, ma'am. Room number 507. Please wait, ma'am. Room boy will come. ஓகே. Thank you. ஸ்ரீஜா, அபி இந்த ஹோட்டல்ல தங்கி இருக்காளா இல்லையான்னு ரிசப்ஷன்ல கேட்டா தெரிஞ்சிராது? என்ன யோசிக்கிற ஸ்ரீஜா? இல்லம்மா, ஹோட்டல்ல பார்த்தா பெருசா இருக்கு. அபி சஞ்சீவ் பத்தி விசாரிச்சா சொல்லுவாங்களான்னு யோசிக்கிறேன். சொல்லலைன்னா பணம் கொடுத்து பாப்போம். பணத்துக்கு மயங்காத ஆள் யார் இருக்கா? யோசிக்காத ஸ்ரீஜா, ஃபர்ஸ்ட் கேட்டுதான் பாப்போம், வா. Excuse me. Yes. I need one information. Yes, ma'am. Anybody staying in this hotel in the name of Sanjeev and Abhi? Sorry, ma'am. I don't have the right to say. ஏய், நீ ஒண்ணு சும்மா சொல்ல தேவையில்ல, இரு. மா, இந்த பணத்தை வச்சுக்கிட்டு சொல்லு. ஷோமா. செய்யற வேலைக்கு பணம் வாங்கிட்டு துரோகம் பண்ண நான் ஒண்ணு கேவலமான ஆள் இல்ல. ஏய், தமிழ் நல்லா பேசுற. எனக்கே தமிழ் தெரியும். சரி, இந்த பணம் பத்தலனா நான் இன்னும் நிறைய தரேன். அபியும் சஞ்சீவும் இந்த ஹோட்டல்ல தங்கி இருக்காங்களான்னு பார்த்து சொல்லு. நீங்க கஸ்டமர்ன்றதால நான் அமைதியா இருக்கேன். இன்னொரு தடவை லஞ்சம் கொடுக்க ட்ரை பண்ணா நான் என் சுப்பீரியர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் 2 பேரும் எங்க ஹோட்டல் பிரான்ச்ல தங்கவே முடியாது. என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவியா? எங்க கம்ப்ளைண்ட் பண்ணி பாருடி. ஏய், போன வேடி. வெயின்னு சொல்ற. அமைதியா இரு ஸ்ரீஜா. பாரு, எல்லாரும் நம்மளே பாக்குறாங்க. நாம டெல்லிக்கு வந்த விஷயம் எந்த ரீசனை கொண்டும் சஞ்சீவ் கவிக்கு தெரியவே கூடாது. தெரிஞ்சா நம்ம பிளான் எல்லாம் சொதப்பிடும். அதனால கொஞ்சம் பொறுமையா இரு. சரி, வா. உனக்கு இருக்கு. சோத்துக்கே வழி இல்லாதவ அபி சஞ்சீவ் பத்தி சொல்லாட்டி அவங்க இந்த ஹோட்டல்ல தங்கி இருக்காங்களா இல்லையாங்கறத நம்மளால கண்டுபிடிக்க முடியாதா என்ன? நாமளே பாத்துக்கலாம், விடு, வா. சாப்பாடு நல்லா இருக்கு சஞ்சீவ். நல்லா இருக்கா? ம். நம்ம தங்கி இருக்கிற அந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டே சவுத் இந்தியன் ஃபுட்னு கேட்டாலே பண்ணி கொடுப்பாங்களாம். அதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். ம், சரி, சாப்பிட்டுட்டு நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன். சஞ்சய் சார். என்ன மேடம்? சார், உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. சார், உங்களை பத்தி ஸ்ரீஜான ஒருத்தங்க விசாரிச்சாங்க. என்ன சொல்றீங்க? உண்மைதான் சொல்றேன். அவங்க கூட கூட ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க அம்மா நினைக்கிறேன். அவங்களும் இங்கதான் சார் தங்கியிருக்காங்க. என்கிட்ட வந்து உங்க பேரையும் உங்க ஒய்ஃப் பேரையும் சொல்லி இங்க தங்கியிருக்காங்களான்னு கேட்டாங்க. நான் கஸ்டமரை பத்தி சொல்ல மாட்டேன், சாரின்னு சொல்லிட்டேன். என் மேல கோவமா போனாங்க சார்.
சார் ஏதாச்சும் ப்ராப்ளமா சார்? ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார், நான் வரேன். ம். அந்த ஸ்ரீஜா அபியோட காம்படிஷனுக்கு எடுக்க இங்கேயும் வந்துட்டாளா? ஏதாவது பண்ணணுமே. அபி இந்த காம்படிஷன்ல தோக்கடிக்க அந்த ஸ்ரீஜாக்கு என்ன வேணாலும் பண்ணுவா. இனிமே தான் நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சஞ்சீவ், இன்னொரு மாதிரியா இருக்க. நான் காம்படிஷன்ல ஜெயிப்பேனா இல்ல தோப்பனா யோசிச்சுட்டு இருக்கியா? நீ கவலைப்படாத சஞ்சீவ், நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். சச்சா, அப்படிலாம் ஒண்ணு இல்லை அபி. நான் வேற ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். சஞ்சீவ், உன் மேல நான் வச்சிருக்கிற லவ் காம்படிஷன்ல கலந்து நான் ஜெயிக்கும் போதுதான் உனக்கு தெரியும். சஞ்சீவ், போதும் எனக்கு. Excuse me, sir. Thank you. Thank you, ma'am. Ma'am, your bill. என்ன சஞ்சீவ், எல்லாமே இவ்ளோ காஸ்ட்லியா இருக்கு? ஏய் அபி, இது ஸ்டார் ஹோட்டல் அபி. இங்க எல்லாம் காஸ்ட்லியா தான் இருக்கும். உனக்கு ஃபுட் பிடிச்சிருந்தது இல்ல? பிடிச்சிருந்ததுதான். அதுக்குன்னு இவ்ளோ காஸ்ட்லியா? பிரைஸ பத்தி எல்லாம் கவலைப்படாத, சரியா? சரி. Excuse me, sir. No, sir. Your friend already paid your bill. I gave to give me a receipt only. Just now he is paid, sir. Who's that? That gentleman. Singh sir. Hi. Hi, Sanju. Hi, sir. Can I sit? Yeah, sure, please. Sir, நீங்க ஏன் சார் எங்க பில்லாம் பே பண்றீங்க? Sanju. Wait, don't pay. I already said you are my guest. நீங்க எப்படி பே பண்ணலாம்? Sir. Sanju. இவங்க she. Wait. She's your wife, right? ஆமா சார். Hello, ma'am. This is Rajinder Singh, IPS from Punjab. Oh, madam, traditional way. Namaste. நீங்க எப்படி இருக்கீங்க சார்? कैसे है? बढ़िया? Thank you. அப்புறம் மேடம், எனக்கு தெரியும் உங்க ஹஸ்பண்ட் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. நீங்க வந்து ஏற்கனவே பெஸ்ட் ஸ்கில் லேடி காம்படிஷன்ல வின் பண்ணிருக்கீங்க. மேடம், யூ ஆர் ஃப்ரம் தமிழ்நாடு, ரைட்? ஆமா சார். நானும் கொஞ்ச நாள் தமிழ்நாட்டிலே ஒர்க் பண்ணிருக்கேன். ஐ லவ் தமிழ்நாடு. அபி, சார் நான் காலையில தான் மீட் பண்ணேன். இன்ஃபேக்ட் சாருக்கு நான் ஒரு ஹெல்ப் கூட பண்ணேன். ஓகே. என்ன சஞ்சு, ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க? காலையில நடந்ததே உங்க வைஃப் கிட்டே சொல்லியா நீங்க? நானே சொல்றேன். அபி, ஐம் சாரி. அபின்னு கூப்பிடலாமா? தாராளமா சார். மார்னிங் உங்க ஹஸ்பண்ட் இல்லைன்னா இந்த டைம்ல நான் உயிரோட இருந்திருக்க முடியாது. என்னோட எனிமி என்ன அட்டாக் பண்ணா அப்பதான் சஞ்சு என்னோட உயிரை காப்பாத்தினாரு. சார், அதெல்லாம் விடுங்க சார். ஆமா சார், எத்தனை நாள் வெக்கேஷனா டெல்லி வந்திருக்கீங்க? 1 வீக் வெக்கேஷன்ல வந்தேன். இன்னும் 2 நாள்ல பஞ்சாப் போறேன். பஞ்சாப் போன உடனே ஐம் கோயிங் டு குவிட் மை ஜாப். என்ன சார் சொல்றீங்க? சார், ஐபிஎஸ் ஜாப் எவ்வளவு பிரஸ்டீஜியஸான ஜாப் சார். அத போய் விட போறீங்களா? சஞ்சு, ஆஸ் பர் மை வைஃப் விஷ் பாத்தீங்கன்னா அந்த ஜாபாலே அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. எனக்கு ஏதாவது ஆயிட போகுதுன்னு தான். So every morning பாத்தீங்கன்னா நான் கிளம்பும் போது she says please quit this job. You see, she loves me so much. நாங்க பண்ணிக்கிட்டது லவ் மேரேஜ். நாங்க 2 பேருமே வீட்டை விட்டு ஓடி வந்து ஃபேமிலிக்கு அகேன்ஸ்டா போயிட்டு மேரேஜ் பண்ணிட்டு இருக்கோம். This is my love story.